கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு நடிகர் ரோபோ சங்கர் நேற்று காலமான நிலையில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நேரலையில் இணைகிறார் பாடகர் வேல்முருகன் அவர்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது ரோபோ சங்கர் உயிரிழந்திருக்கிறார். அவரோடு உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது திறமையை மட்டுமே அவர் முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினவர். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளா நானும் அவரும் மேடைகள்ல இருந்து எங்களுடைய உறவு முறை தொடங்கியது. நான் பாடல் பாட நிகழ்வுக்கு போகும்போது அவர் அந்த ரோபோ அப்படிங்கிற அந்த அந்த இதெல்லாம் அடிச்சுட்டு நிற்பாரு. அதுவும் என்னன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு வாய்ப்புக்காக 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த அலுமினிய பெயிண்டை முகம் பூரா உடம்பு பூரா அடிச்சுட்டு அவர் ரெடியா இருப்பாரு. இந்த இடைப்பட்ட கேப்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதுல மக்களை மகிழ்விப்பாரு. அதுவும் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி பண்றது ரொம்ப அரிதான நபர்கள் தான். அதுல அந்த பேரு ரோபோ அப்படின்னு வர்றதுக்கு அவ்வளவு தூரம் அவர் மேடைகள்ல உழைச்சாரு, கஷ்டப்பட்டு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 மேடைகள் 15,000 மேடைகள்ல அவர் இது வரைக்கும் பயணிச்சிருப்பாரு. ஆனா இந்த பயணம் இன்னும் நிறைய அவர் வெற்றிகளை குவிக்க வேண்டியது இருக்குது, சாதனைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட திறமைசாலி அவர். ஏன்னா தன்னுடைய திறமை மட்டுமே கூடயே அழைச்சிக்கிட்டு வந்தவர் அவரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், கலைஞர் இந்த ஒரு 46 வயசுல அவர் இல்லை அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய இழப்பு. இசை உலகத்திற்கும் சரி, மேடை உலகத்திற்கும், திரை உலகத்திற்கும். அதே மாதிரி எல்லா ஃபேமிலியோடையும் ஒரு ரொம்ப நெருங்கி நண்பரா பழகக்கூடியவர். பார்த்தோம், சரி பேசணும், ரைட்டு, தெரிஞ்சவர், நம்மள மாதிரி ஒரு கலைஞர் அப்படின்றது இல்லாம அவங்களோடயே தொடர்ந்து அவர் ஒரு உறவாவே வாழ்வாரு, பயணிப்பாரு. அப்படிதான் நான்லாம் அவருடைய எல்லா விழாக்கள்லையும் கலந்துக்கிட்டு அவங்க குடும்ப விழாக்கள்லையும் ஒரு நல்ல நண்பராகவே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தோம். ஆனா இயற்கை அவருடைய உடல் இந்த மாதிரி சூழல்கள் இருந்ததுனால இன்னைக்கு அவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறாரு. எல்லாருடைய கவலையும் கஷ்டமும் என்னன்னாக்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு திறமைசாலியான கலையும் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது. கண்டிப்பா அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வணங்குற திருச்செந்தூர் முருகனை வணங்கி அவருடைய வீட்டுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வேல்முருகன்.